முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழிலும் முடிசூடாமன்னனாக விளங்கி கொண்டிருக்கிற அருணா சிவாஜி அவர்களை நாம் நேர்காண்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அருணா சிவாஜி, அருணான்ற பேரும் ஒரு பெண் பெயர் மாதிரி இருக்குது, சிவாஜின்னு அது நீங்கள் சேர்த்துக்கிட்ட பேர் மாதிரி இருக்குது. உங்கள் பெயர் காரணத்தை சொல்லுங்கள். கரெக்டான கேள்வி கேட்டுறீங்க. வள்ளியூர் என்று திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூரில் நான் பிறந்த ஊரே வள்ளியூர் தான். எங்கள் தாத்தா வந்து அருணா தியேட்டர், அவர் அருணாச்சலம் செட்டியார்னு பேர். என்ன ஜாதி சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்லுவேன். நீங்கள் தான் ஸ்கூலில் இருந்து எல்லாத்துலேயும் ஜாதி கேட்குறீங்களா, எஃப்சி எஸ்சி எல்லாம் கேட்குறீங்களா, அப்புறம் என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது சொல்லித்தான் ஆகணும், அதனால் சொல்கிறேன். அவருடைய மகள் வழி பேரன் நான். வள்ளியூரில் ஒரே தியேட்டர் 1953 இந்த தியேட்டர் பேரை உங்களுக்கு வச்சுருக்காங்க? இல்லை, தியேட்டரில் அருணாச்சலம் செட்டியார்னு அருணாச்சலம் தான் வச்சுருந்தாங்க. நான் கூப்பிடுறது அருணா 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 அது அப்படி. அருணா தியேட்டரு, அருணா ரைஸ் மில்லு, அருணோதயம், செட்டியார் காம்பவுண்ட் இப்படி வரும். முன்பகுதி தாத்தா, பின்பகுதி என்ன? ஆமாம், பின்பகுதி என்ன, எனக்கு வந்து தியேட்டரில் சினிமா பார்த்து 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 சிவாஜி படம், எம்ஜிஆர் படம் ரெண்டும் பார்த்து சின்ன வயசுலேயே எனக்கு வந்து அதுலேயே ரொம்ப ஈடுபாடு ஆகிடுச்சு. அதில் நடிகர் திலகம் படத்தை பார்க்குறப்போ அந்த காலகட்டத்திலேயே இவ்வளோ வயசுலேயே எனக்கு ஏன் அவ்வளோ ஈடுபாடு வந்து எனக்கே தெரியாது. பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும், பாவை விளக்கு, படித்தால் மட்டும் போதுமா, இப்படி சீரியலில் ஏகப்பட்ட படங்கள் எங்கள் தியேட்டரில். அதை பார்த்து பார்த்து அவருடைய நடிப்பு பார்த்தது என்ன அறியாத, அது என்ன வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி. பின்பாதி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க? இல்லை, பின்பாதியில் எனக்கு அவர் எல்லாருமே சிவாஜி, எல்லாருமே ரஜினி, எல்லாருமே கமல்னு வைக்கிறாங்களே, நம்ம வந்து செஞ்சால் அதில் சரியான காரணத்தோடு செய்வோம்னு சொல்லிட்டு நான் அதற்கு தகுதியான ஆளா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு டேலண்ட் என்னென்னா, நான் நடிகர் திலகத்தை போல் மேடையில் நடிப்பேன், நடிகர் திலகத்தின் சாயலில் பேசுவேன், நடிகர் திலகத்திடம் ஒரு வசனத்தை கொடுத்தால் எப்படி பேசுவார் அப்படிங்கிறது கொண்டு நான் செய்வேன். இதை வந்து நான் வந்து பண்ணதுனால நான் வந்து இதுக்கு தகுதியான நான் என்ன தகுதியாக எடுத்துட்டு. இந்த பெயர் மற்றவர்கள் வைக்கப்பட்டதா இல்லை நீங்களாவே? நானாக வைத்துக்கொண்டேன். அரசு வரி முறைப்படி கெசட்டில் திருத்தி இன்று எனது வீடு, என் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே அருணா சிவாஜி தான். அந்த பெயர் வைத்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நல்ல வாழ்க்கையில் பயங்கரமான சேஞ்ச். இன்றைக்கி வந்து திரைப்படங்கள் ஒரு 10 படங்களில் நடிச்சிட்டேன், நாடகங்கள் நிறைய நடித்திருக்கேன். அப்புறம் அகில இந்திய வானொலி நிலையத்தில் முன்னாள் அறிவிப்பாளராக 1976 நான் இருந்தது மட்டும் இல்லாமல் அங்கேயே ரேடியோ நாடகங்கள் நிறைய நடிச்சிருக்கிறேன். சென்னை வானொலி நிலையத்தில் கண்ணகியின் சபதம்னு ஒரு நாடகம், அருணகிரின்னு ஒருத்தர் எழுத்தாளர் அவர் எழுதியிருந்தார். இந்த நாடகத்தில் சோழ மன்னனாக நான் ஆக்ட் பண்ணேன். முழுக்க சிவாஜியினுடைய சாயலில் நான் பேசின உடனே மத்தியானம் 12 மணிக்கு டீ டைமில் அந்த சவுண்ட் இன்ஜினியர் அவர் ஒரு பிராமின், அவர் சார் சோழ மன்னன் ஆக்ட் பண்ணுறாரு, அவர் யார் சார் அப்படின்னு வந்தார். அடியன் தான் சார். என்ன சார் உங்கள் வாய்ஸ் அப்படி சிவாஜி மாதிரியே இருக்கு அப்படின்னாரு. அது எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். அப்படி ஏன்னா இந்த நாடகத்தை வந்து திருவல்லிக்கேணியில் உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய இடங்களில் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே சனிக்கிழமை ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 10-20 சப்பல் வெளியே கிடக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா ரிஹர்சல் நடந்துக்கிட்டு எங்கேயோ ஒரு நாடகம் போடுறதுக்கு அவங்க ரிஹர்சல் ஒத்திக்கே பார்த்துருப்பாங்க. அப்படி ஒரு இடத்துல என் நண்பர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. அருணகிரின்னு ஒருத்தர் சேலத்துக்காரர், அவர் புக் எழுதியிருக்கார் கண்ணகியின் சபதம், அதில் ட்ராமா ஆர்டிஸ்ட் வந்து செலெக்ஷன், நீங்களும் வாங்கன்னு சொன்னோன்னா அவர் என்ன செஞ்சாருன்னா புக்கை கையில் கொடுத்துட்டு இந்த சோழ மன்னன் கேரக்டர் இந்த டைலாக் படிங்க அப்படின்னோடனே, அப்போ நமக்கு கொடுத்த வசனத்தை பேசுகிறப்போ அந்த தனி தமிழ் வசனம் அப்படியே நிற்கிற மாதிரி பேசுகிறோன்னா அவருக்கு என்னடா இவ்வளவு ஸ்பீடாக இவ்வளவு மாடுலேஷன் கொடுத்து பேசுகிறாருன்னு சொல்லி, இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்றார். வந்துருந்தவங்க எல்லாரும் அது எதிர்பார்த்த வசனங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கா? அந்த வசனங்கள் எனக்கு நினைவில்லை. என்னோடது நண்பர் சுபா ராஜேந்திரன் ஒருத்தர் திருநெல்வேலியில் நான் படித்த கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்தார், பிஏ. நான் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் இந்த கலைஞர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு இந்த கட்சியில். அவர் கலைஞர் பாணியில் ஒரு 7 பக்க வசனம் எழுதியிருந்தார். அது வந்து ஒரு ஒருதலை காதல் மாதிரி ஒரு வசனம். அதை நான் வாங்கி படிச்சுட்டு இதை என்னுடைய நாடகத்தில் நான் வந்து பயன்படுத்தலாமான்னு கேட்டேன். தாராளமாக கையில் கொடுத்துட்டார். இந்த வசனத்தில் ஒரு படித்து பார்த்தா அப்படியே கலைஞர் பாணிலேயே வருது. எந்த படத்தில் உள்ளது ஏன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, என்னோட வசனம் தான். சரி, இதை வந்து நான் வந்து சிவாஜி கொடுத்துருந்தா எப்படி பண்ணியிருப்பாருங்க நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி
நானே அதை வாங்கி டேப் ரெக்கார்டரில் வச்சு டேப் பண்ணி இந்த குரல் ஏற்ற இறக்கங்கள்லாம் கொடுத்து இல்லை அதில் ஒரு 10 வரிகள் 10 வரியில் 20 வரி நான் கூட சொல்லுவேன். சரி சார் 7 பக்க வசனம். ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் தெரியணும் இப்போ நீங்கள் பேசுகிறது. சிவாஜி பேசுகிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி நான் அவர் திரைப்படத்தில் ஒரு வசனம் இருக்குது பேசுங்க. அதை பேசுகிறேன். ஏன்னா அந்த வசனம் நேற்றைக்கு வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இன்றைக்கி காலையில் பேசினார். பாலமுருகன் ஒரு கதாசிரியர், மதுரையை சேர்ந்தவர், பட்டிக்காடா பட்டணமா இந்த எங்கள் தங்க இது ராஜா என்ன ராஜான்னு ஒன்று வருமே, ஜமீன்தாராக இருந்து சிவாஜி வந்து இதாக இருப்பார், அது யாரை நம்பி நான் பிறந்தேன், அந்த இந்த மாதிரி படங்களுக்கு கதை, ராமனத்தினரை ராமனடி, வசந்த மாளிகை, இதுக்கெல்லாம் கதை வசனம் எழுதின பாலமுருகன் அவருடைய புதல்வர் திரு பூபதி ராஜர், அவர்கிட்ட தான் நேற்று பேசினேன். அவர் இந்த வசனம் வந்து அவங்க அப்பா அந்த காலத்தில் எழுதினது. அந்த வசனத்தை நான் முதல்ல பேசிடுறேன். ஏன்னா இந்த லாங் டைலாக் நான் ரொம்ப பேசினேன். ஏன்னா சிவாஜியினுடைய காலகட்டம் வந்து ஆரம்பத்தில் உள்ள குரல் ஒன்று வேறு, அதுக்கப்புறம் குரலில் ஒரு கம்பீரமான குரல் வந்தது. இதே இது டிஎம் சௌந்தரராஜன்ட்டையும் பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் பாகவதர் டைப்லேயே அவருடைய குரல் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் எஸ்எஸ்ஆர் படங்களில் அவருடைய குரல் வேறு மாதிரி இருந்தது. அதை நான் உங்களுக்கு வித்தியாசம் நான் காட்டுறேன்னா, இப்போ வந்து ஆரம்ப காலத்தில் சிவாஜி கணேசன் அப்படி பேசணும், ஆரம்ப காலத்தில் பேசணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி இது வெயிட்டான குரல் நான் முதல்ல பேசிடுறேன், அப்புறம் அதுக்கு போகிறேன். அதுக்கு ஈஸியாக போயிடலாம். இப்போ உள்ள அந்த குரல் கொஞ்சம் கஷ்டம். வசந்த மாளிகையில் ஒரு வசனம், தன்னுடைய காதலிக்காக தான் கட்டிய வசந்த மாளிகையை காட்டுறதுக்காக நடிகர் திலகம் வாணிசரியோட போய் இந்த காதல் மாளிகையை காட்ட போகும்போது அந்த வசனம் வந்து பாலமுருகன் இப்படி எழுதியிருப்பார். என் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கு முல்லை கொடிக்கு நான் அமைத்த பந்தலை பார், எனது இதய சாம்ராஜ்யத்தின் எல்லையின் ஆரம்பத்தை பார், வாரத்தில் நீராட ஆண்டவர் இந்த பொய்கையை படைத்தான், வாழ்வின் நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன், இது சமாதி அல்ல சந்நிதி, ஆண்டவர் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் வாரத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் அனைத்தையும் இங்கு கொண்டு வந்து தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன். ஆனால் என்ன செய்வது, எனக்கு தான் அந்த சக்தி இல்லையே இல்லையே. வசந்த மாளிகையில் இப்படி பேசுகிறாரா? பட்டிக்காடா பட்டணமால நடிகர் திலகம் வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் தாண்டி கூட போகலை. ஆங்கிலத்தில் ஒரு வசனம் பேசுவார். கல்லூரி பேராசிரியர்களுக்கு கூட அந்த ப்ரொனன்சியேஷன் நல்லா இருக்காது சார். அவ்வளவு ஃபோனட்டிக்ஸ் படிச்சிருந்தா எப்படி பேசுவோம் அப்படி பேசுவார். அதில் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து பேசுகிற மாதிரி அந்த டைலாக் ஆங்கிலத்தில் பாருங்கள். அவர் பேசும்போது லண்டன் ஃபாரின் எஜுகேட்டட், in what way do you think foreign countries are superior to our own country? Culture, art, civilization. In the name of civilization, they are all going backward, not forward. என்னப்பா பட்டிக்காட்டா இங்கிலீஷ் பேசுகிறாருன்னு பார்க்குறியா? நானும் படித்தவன் தான். படித்தது அறிவை வளர்த்துக்க, உன்னை போல் ஆட்டம் போடுறதுக்கு இல்லைடி. இப்போ இந்த மாதிரி பேசுகிறீங்கல்ல, பொதுவாக சிவாஜி கணேசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனங்களும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய பராசக்தி வசனங்களும் அவருக்கு ஒரு முக்கியமான திருப்பங்கள்னு சொல்கிறாங்க. அதை பேசியே நிறைய பேர் வாய்ப்புகளுக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அதை பற்றி அந்த வசனம், அதாவது அவங்க பேசுகிற அந்த வசனத்தை நான் வந்து ஏன் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா, எங்கே போனாலும் இதே வரி வட்டி இதே சொல்லிட்டு இருக்காங்களே, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி படங்களில் உள்ளதை எடுத்தேன். ஆங்கிலத்தில் வந்து சிவாஜி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அருமையான ஒரு வித்தியாசமாக உள்ளது. இன்னும் சிவாஜி கணேசன் அவர்கள் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சிலர் பேசுகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓவர் ஆக்டிங்லாம் அது வந்து இவங்களுடைய பார்க்குறவங்களுடைய மனதை பொறுத்து அது. ஓவர் ஆக்டிங்கில் மக்கள் ரசிக்கிறத அவர் பார்க்குறாரு. இந்த வசனத்தை இந்த இடத்துல செஞ்சால் இப்போ ஒன்றுமில்லை, ஒன்றுமே கிடையாது. புதிய பறவையில் ஒரு சீன், மூக்கு சிந்துவார். இது என்ன சார், இது ஒரு நடிப்பா சார்? மூக்கு சிந்துறதுக்கு தேட்டரில் கை தட்டுறான். இது என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ சிகரெட்டை கையில் வச்சுருப்பார். சிகரெட்டை வந்து இப்போ எத்தனையோ நடிகர்கள் நடிக்கிறாங்க. நடிகர் திலகம் வந்து சிகரெட்டை வந்து எப்படி வச்சுருப்பாருன்னா, இந்த கையில் இப்படி வச்சுட்டு போடும்போது அப்படி சுண்டி விடுவார். பேசிக்கிட்டே அப்படி என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது ஒரு சம்பவம். நான் ஓப்பனாக சொல்கிறேன். முன்னாடி நான் ரொம்ப ஸ்மோக் பண்ணுவேன். 72 அந்த பழக்கம் என்னை தொத்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் அதை விட்டுட்டேன். ஒரு நாள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன், ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கிறேன், பைக்கில் உட்காந்துட்டு
எங்கள் அண்ணன் டக்குன்னு எங்கள் அண்ணன் அங்கேருந்து பைக்கில் வரதை டக்குன்னு பார்த்துட்டேன். பார்த்தோன்னே நான் என்ன செஞ்சேன், டக் அப்படின்ட்டு இருக்கேன். ஒருத்தர் கிட்டனா ஓடி வந்து கை கொடுத்துட்டான். என்னப்பாண்ணே சார் ரொம்ப ஸ்டைலாக இருந்தது சார். நான் டேய் எங்கள் அண்ணன் வந்துட்டாருன்னு போனேன். இல்லை சார் நீங்கள் செஞ்சது ரொம்ப, அவன் ஒரு பெரிய கலாரசிங்கம் போல தெரியுது. ஓ நம்மளை மாதிரி ஒருத்தன் இருக்கானா. நான் என்னப்பா எங்கள் அண்ணனுக்காக பயந்து, இல்லை சார் நீங்கள் வந்து அதை எடுத்ததும் போட்டதும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நான் சார் இது வந்து அவன் ரசிக்கிறான் பாருங்கள், இதுதான் கலை. ஒரு சிவாஜி வந்து அந்த ஸ்டைலாக, அதுக்காக தான் ஒரு படத்தில் யார் அந்த நிலவு படம் வெறும் ஸ்மோக் போயிட்டே இருக்கும், அவர் நடந்து வந்துகிட்டே இருப்பார். இதுதான் சார் இந்த படத்தில் இந்த சீனில் நடிக்கிறதுக்கு 4 நாள் 5 நாள் வீட்டில் போய் கண்ணாடி முன்னாடி ரொம்ப இது எடுத்துருக்கிறாரு. ஏன்னா இதில் வந்து இந்த பாடலை நான் பாடினா இதில் நடிக்க முடியுமான்னு ஒரு ஒரு போட்டியை வந்து தான். கண்ணதாசன் நாளைக்கு தந்தாக்கில் பாடலை எழுதிட்டார், எம்எஸ் விஸ்வநாதன் நாளைக்கு தந்தாக்கில் இசை அமைச்சிட்டார். பாடல் ஸ்லோவாக போகுது, அதிரடியான பாடல் கிடையாது. சௌந்தரராஜன் உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமாக பாடியும் வச்சிட்டாரு. இதுக்கு நான் நடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கண்ணாடி முன்னாடி டெய்லி ரொம்ப மெனக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருந்துட்டார். இந்த அம்மா கேட்டிருக்காங்க, சிவாஜி அம்மா, அவருடைய வீட்டம்மா கமலாம்மா கேட்டிருக்காங்க, என்னங்க நீங்கள் இப்படி கிடந்து ரொம்ப எத்தனையோ படங்கள் பண்ணி இதுக்கே இல்லைம்மா இவங்க இப்படிலாம் பண்ணியிருக்கும் போது நான் அதுக்கு தகுந்தாக்கில் பண்ணணும் இல்லம்மான்னு சொல்லி யார் அந்த நிலவுக்கு அந்த ஒரு சிகரெட்டை கையில் வச்சு பாடிக்கிட்டே போடுவாங்க. புதிய புறவையில் அப்படியே பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரே இருட்டாக இருக்கணும். அப்போ தனி வெளிச்சம் லைட் அவருக்கு மட்டும் கொடுக்கும்போது அவர் ஸ்மோக் பண்ணும்போது ஸ்மோக் போகும்போது தியேட்டர்லாம் அலருது சார். இதில் என்னத்தை நீங்கள் ஓவர் ஆக்டர். சிவாஜி கணேசன் அவர்கள் அவரோட நடிப்பை அவரோட பல படங்கள் மூலமாக பார்த்துட்டீங்க. ஆமாம், பார்த்ததுக்கப்புறம் அவரை மாதிரி நடிக்கணும்னு தோணுச்சு அவங்களுக்கு? எனக்கு தோணுமா, வெரி வெரி தோணலை. அதை தொடர்ந்து உங்கள் பையனை அடுத்த ஏன்னா எங்கள் வீட்டில் 1972 கார் ஒன்று வாங்கினோம். அந்த காரை நேராக எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்தோம். இங்கே ரோகிணி குரூப்ஸ் இருக்காங்க, ரோகிணி இன்டர்நேஷ்னல், இவங்க ராகினின்னு ஒரு 5 தேட்டர், அவங்க எங்களுடைய நெருங்கிய உறவினர். அப்போ எங்கள் கார் வந்தோன்னா இங்கே சீட் கவர் நல்லா தைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கார் ஷெட்டில் எங்கள் காரை நிறுத்திட்டு, இவங்களுக்கு நிறைய 4-5 கார் உண்டு. அவ்வளவும் இந்த கோல்டன் ஸ்டுடியோ எல்லா ஸ்டுடியோவுக்கும் பிரசாத் ஸ்டுடியோவுக்கெல்லாம் வாடகைக்கு போயிட்டு இருந்தது. அப்போ நீங்கள் இந்த காரு சீட் கவர்லாம் தைக்கிறது கூட நீங்கள் இங்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் அந்த காரில் ஷூட்டிங்கெல்லாம் பார்க்க போனேன். பாரத விழா ஷூட்டிங் பார்த்தோம், நடிக்கிறதுலாம் இல்லை. இந்த கேஆர் விஜய் அம்மா மற்றவங்கெல்லாம் நடித்த சீனை மட்டும்தான் பார்த்துட்டு வந்துட்டோம். அதே என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுது. இவ்வளவு அழகாக காரில் பிளைமூட் காரில் வந்து அந்த அம்மா இறங்குது, ஜேஆர் விஜயா டிக்கியை திறக்கிறாங்க, ஒரு சேரை தூக்கி டக் டக்குன்னு போடுறாங்க. படம் கொஞ்சம் நேரத்தில் ஷூட் பண்ண படம் ஷூட்டிங் ஆரம்பிக்குது, இவங்க போகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கே இந்த உலகம் அப்படின்னு சொல்லி மைண்டில் கொஞ்சம் குளிர் அடிச்சது. ஆமாம், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஊட்டி போனோம் காரில். ஊட்டிக்கு போனால் ஊட்டியில் நடிகர்களில் நடித்த இடத்தெல்லாம் பார்க்குறதும் எனக்கு வந்து என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. அது வரைக்கும் அவரை பார்க்கவே இல்லை, அவரை எங்கேயும் நேரில் பார்க்கல. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டா இப்படியே இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறப்பவே இந்த திரிசூலம் படம் வந்தது. திரிசூலத்துடைய இதை மதுரையில் கொண்டாடினாங்க பெருசாக. அப்போ இப்படி இந்த காங்கிரஸில் உள்ள மக்களும் சேர்ந்துக்கிடுவாங்க. காங்கிரஸ் கட்சியும் சிவாஜி மன்றமும் சேர்ந்து இவருடைய படங்கள் பூரா 100 நாள் விழா கொண்டாடுறது பூரா அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த இதில் போயிருக்கும்போது தான் ஹோட்டல் தமிழ்நாட்டில் நடிகர் திலகத்தை பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சிட்டேன் சார். இப்போ ஏற்பட்ட ஆளுக்குள்ளே எத்தனை பாத்திரங்களை உள்ள ஒழிச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன், ஒரு கப்பலோட்டிய தமிழன், ஒரு வஉசி, அப்பப்பா ஒரு குமரன், திருப்பூர் குமரன் இப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ளே இவ்வளவு பாத்திரங்களுக்கு வசனங்கள் வந்து அனல் தெரிவிக்கக்கூடிய வசனங்களை தொடர்ந்து பேசுகிறாரு இப்படின்னு சொல்லி எனக்கு அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் ரொம்ப இது. அப்புறம் நான் வந்து ட்ரெஸ் வந்து எனக்கு ட்ரெஸ் கோட் வந்து அவரை மாதிரி கொஞ்சம் போட ஆரம்பித்தேன். நான் உங்களை பற்றி கேட்டால் நீங்கள் சிவாஜி கணேசனை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. அது காரணம் என்னென்னா நான் அப்படியே ஐக்கியம் ஆகிட்டேன். நான் எத்தனை தடவை என்னை பற்றி கேட்டாலும் எனக்கு அவர் வந்துடுவார். சரி, கொஞ்சம் விட்டுட்டு வாங்க. அதாவது உங்களுடைய அது ஒரு உதாரணம் தான் சொல்லிடுறேன், எனக்கு கொஞ்சம் பேச டைம் கொடுங்க. இங்கே சென்னையில் ஒரு சேனல் இருக்குது, முழுக்க மக்கள் திலகத்தை பற்றி எடுக்கக்கூடிய சேனல். அவங்க வந்து பி சுசிலா அம்மா ஃபங்க்ஷனில் என்னை பார்த்த உடனே நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் தரணும்னு கூப்பிட்டாங்க. நான் சிவாஜி ரசிகர் மட்டும் நீங்கள் எம்ஜிஆர் மன்றதுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் அதை தான் பேசணும்னு சொல்கிறீங்கண்ணே. நான் வருவேன், நடிகர் திறத்தினுடைய இதெல்லாம் நான் சொல்கிறத எந்த இதில் நீங்கள் எடிட் பண்ணக்கூடாது, அந்த கண்டிஷனுக்கு சொன்னீங்கன்னா நான் எம்ஜிஆரை பற்றி நான் பேசுவேன், எம்ஜிஆரை பற்றி விஷயம் நிறைய இருக்குதுன்னு சொல்லி அதேபடி வந்தாங்க சார். அவங்க கிட்டத்தட்ட 1.5 1/4 மணி நேரமாக எடுத்துட்டாங்க.
எடுத்த உடனே அந்த இன்டர்வியூ பண்ண பையன் என் காலில் விழுந்துட்டான். சார் தாங்கம்மா, என்னப்பா இப்படி பண்ணுறேன்னு. என்ன சார் பாடுறீங்க, வசனம் பேசுகிறீங்க, பல குரல் பேசுகிறீங்க என்னெல்லாமா சொன்னான். ஏப்பா நாங்கள் வந்து என்னமோ நமக்கு தெரிஞ்சதை நாங்கள் செய்கிறோம், நீங்கள் ரொம்ப ரசிச்சிருக்கீங்க, மகிழ்ச்சி அப்படின்னு. எல்லோருடைய எதையும் போட்டு எனக்கு போட்டாங்க. எனக்குள்ளது மட்டும் 1 மாதம் 1.5 மாதம் ஆச்சு. அவரை கூப்பிட்டேன், என்னாச்சுங்க சார், உங்கள் இதை எடிட் பண்ணவே முடியல சார். இப்போ கடைசியில் 20 நிமிஷம் எல்லாத்துக்கும் 1 ஹவர், உங்களுக்கு 1 ஹவர் 20 மினிட்ஸு அப்படியே வச்சுட்டோம் சார், போட்டு விட்டாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன், அதில் சிவாஜியினோட இது ஏன்னா எனக்கு அவர் தான் எல்லாமே. நான் திருச்சியில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் மேடையில் போய் எனக்கு நடிகர் திலகம் குரலில் பேசணும்னு ஆசை. அங்கே உள்ளவங்களுக்கு என்ன தெரியாதா, எங்கள் மாவட்டத்தில் ஒரு பேச கொஞ்சம் கூச்சப்படுவார். இவங்க ஒருத்தரும் நாங்கள் டைம் கரெக்டாக இவ்வளோ தான் போட்டிருக்கோம், எல்லாத்துக்கும் இவ்வளோ நேரம் மேடையில் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே யாரும் கொடுக்க முடியாது. பாண்டு சிறப்பு விருந்தினர் பிரைஸ் சூடி முருகன் ஒருத்தர், அவர் பாடலாசிரியர் பிரைசூடன் நல்ல கவிஞர், அவர் வந்திருக்காரு. சொன்னோன்னே ஒருத்தன் வந்து நான் பேசுகிறத பார்த்துட்டு இவங்களுக்கு கொடுத்து வைக்கலை அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் அப்படின்னு. இல்லைப்பா மேடையில் ஒரு 10 நிமிஷம் எனக்கு கொடுத்தா நான் ஒரு கலக்க நடிகர் திலகத்தை மேடை கொண்டு வந்துடுவேன். இவன் எவன் இல்லாமல் என்னெல்லாமல் பேசிட்டு போகிறான் சிவாஜி மாதிரின்னு சொன்னான். எனக்குண்ணே அப்படியா, நீங்கள் வாங்க சார் நான் கூட்டுவேன். அவன் அண்ணாதுரைன்னு அந்த பையன் வந்து விடமாட்டேன்றான். நீங்கள் வாங்க சார், திருப்பூர்லேருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் சார் ஏற்றிட்டான் என்ன மேடையில். 5 நிமிடம்னா நானா மைக்கை பிடிச்சேன், எங்கே விட 15 நிமிஷம் வெளுத்துட்டேன். மேடையில் அவ்வளோ பேர் எழுந்திரிச்சிட்டாங்க. பாண்டு ஓடி வந்து கெட்டி குடிச்சு முத்தம் கொடுக்காரு. ஒரு பெரிய பொண்ணாடை கொண்டப்பா போடுறேன், இந்த ஆளை விட்டுறாதீங்க. தமிழகத்தில் உள்ள சிவாஜி மன்றத்துக்காரங்க எல்லோரும் பயன்படுத்திக்கிடுங்க. இந்த குரல் நான் சத்தியமாக கேட்டதே இல்லை. சிவாஜி மாதிரி மேடையில் எக்ஸ்ப்ரெஷன், ஆக்ஷன், வாய்ஸ் மாடுலேஷன் என்னையா எல்லோரும் மெமிக்ரி பண்ணுறதை பார்த்துருக்கேன். கமல்லாம் அப்படியே தத்துரூபமாக பண்ணுவாங்க, ரஜினியா எல்லாம் பண்ணுவாங்க. சிவாஜி கணேசன் குரல் பேசணும்னு சொல்லிட்டு என்னத்தையோ பேசிக்கிட்டுமா நான் மூஞ்ச திருப்பிக்குவேன். ஹேட்ஸ் ஆஃப் டு அருணா சிவாஜி ஃப்ரம் நெல்லை. என்ன வாய்ஸ், என்ன டெப்த்து, அந்த டெப்த்தில் பேச முடியாது. இவரை விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணாட போது என்னை கட்டி பிடிச்சிட்டு சொன்னார் காதில், உங்களை எவ்வளோ தூரம் எதாவது சொன்னால் பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்குது தான். உடனே என்ன மேடையில் உட்கார சொல்லி தலைமை உட்கார பொறுப்பு எடுத்து சங்கிலியாண்டர் படத்தில் உள்ளவர் அவர் பேர், அவர் இடத்துல உட்கார, அது உங்கள் இடம், நீங்கள் தலைவர், நான் கீழே முதல் வரிசையில் உட்காந்து, அதுதான் என் இடம். நீங்கள் இடம் கொடுத்ததுக்கு மேடையில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லி இறங்கினேன். எல்லாம் என் கூட இருந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் பேசும்போது என்ன சொன்னேன்னா, நான் ஒரு ஏகலைவன், நடிகர் திலகத்தை நான் வாங்கி உள்ளே வச்சுருக்கிறேன். அவருடைய குரலில் பேச முடியாட்டாலும் அவருடைய சாயலில் அந்த பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்களா, அது நான் கரெக்டாக வெட்டி பிடிச்சி பேசுவேன்னு சொன்னேன். வள்ளுவர் கோட்டத்தில் ஐயா பேராசிரியர் வளரசு ஐயா வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அதில் திடீர்னு என்னை எப்பவும் மேடையில் ஏற்றிடுவாங்க. திருக்குறளை பற்றி ஒரு பாடுனோன்னா மருதகாசி பாடல் அறிவு கூர்ந்தான் பாடின உடனே கீழே உட்காந்துருந்தவர் யார், மறைமலை அடிகள், அவருடைய மகனார் திருவள்ளுவர். ஆமாம், திருவள்ளுவர். அவர் அது ரொம்ப எல்லோரும் உட்காந்துருந்தார். அவருக்கு அடுத்தால தான் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் மெதுவாக கேட்டேன். அவர் என் கிட்ட மெதுவாக, சார் எந்த ஊர் சார் உங்களுக்கு? நான் இந்த ஊர். என்ன குரல் சார்? இறைவன் கொடுத்தது. சவுந்தரராஜன் குரல் அப்படி பாடுறீங்களே, வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தால ஒருத்தர் திருவாசகம் சொல்லி ஏதோ ஒரு பதிப்பகம் பாரிஸ் கார்னரில், அவர் உடனே மணிவாசக பதிப்பகம் ஏதோ ஒன்று அப்படியே பதிப்புமா. அவர் உடனே, சார் உங்களுக்கு கலைஞர் டிவியில் ஒரு இது என்ன உடனே, இப்போ நான் 3 நாள் தான் இருப்பேன், நாளைக்கே ஏற்பாடு பண்ணுங்க, டக்குன்னு கொண்டு விட்டாங்க. போனேன் 1/2 மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சிவாஜி இதெல்லாம் போட்டு எல்லாம் பாடல்கள் எல்லாமே. உங்கள் நடிப்பு எப்போ தொடங்குச்சு? திரைத்துறைக்கு எப்போ வந்தீங்க? நாடகத்தில் வந்து உசுப்பேற்றி விட்டாங்க. கல்லூரியில் படிக்கும்போதே கல்லூரி கதாநாயகன் அப்படின்னு உசுப்பேற்றி விட்டாங்களா, அப்படியே இருந்துகிட்டே இருந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே இங்கே போய்டுவோம், நான் சினிமாவில் நடிக்க போகிறேன், படிப்பெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே நிறைய பிஸ்னஸ் உங்கள்கிட்ட இருக்கு. ரைஸ் மில் இருக்குது, இல்லை ரைஸ் மில் ஆயில் மில்லு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிரெட் கம்பெனி. அதை விட்டுட்டு எப்படி உங்களை அனுப்ப துணிஞ்சாங்க? விட்டுட்டுனா எங்கள் அப்பா எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. என் பிரதர்ஸ் 2-3 பேர் இருந்தாங்கல்ல, இருந்தாலும் எங்கள் யாருமே பிஸ்னஸில் எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய விடலை. அதெல்லாம் அவர் கண்ட்ரோல்லே தான் வச்சுருந்தார். எங்களை ஃப்ரீயாக உங்களை கலைக்குன்னு கொடுத்துட்டாங்க. இல்லை, கலைக்கு தான் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அம்மா கடுமையான, அதனால் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப கோவம்லாம் உண்டு. ரொம்ப கத்தலாம் ஆரம்பிச்சிட்டேன். நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி கிடைச்சோடனே
இவன் யார்ட்டையும் சரி பண்ணி வர மாட்டான். இவனுக்கு மாமா ஒருத்தர் இருக்கார் சொந்தக்காரர், அவரை கூப்பிட்டு ஒரு நாள் இவனுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி அவரை வர சொல்லிட்டார். அவர் அந்த காலத்து பிஏ. அவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொல்கிறார், மாப்பிள்ளை பின்னால் ஒரு காலத்தில் ரோட்டில் பெக்கர் வருவான் பாருங்க, பிச்சைக்காரன், அவன் வந்தால் கூட என்ன படிச்சிருக்கப்பா அப்படின்னு கேட்பான். பிஏ படிச்சிருக்கியா, ஒரு 10 ரூபா எடுத்து போடு அப்படிமா. அப்படி ஒரு காலம் வந்தாலும் வரும் மாப்பிள்ளை, அதுக்காக படித்து வச்சுக்கோ மாப்பிள்ளை. வேலை செஞ்சுட்டு எனக்கு அது எனக்கு வேலை செஞ்சுட்டு அதெல்லாம் டிகிரி முடித்தேன். வேணும்னு பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்தேன் கல்லூரியில். ஆட்டம் போடுறதுக்கு மேடையை பயன்படுத்திக்கிட்டேன். அப்படியே இருக்கும்போது அப்படியே சைடு பை சைடு கச்சேரி. சவுந்தரராஜன் அவருடைய குரல், இங்கே நடிகர் திலகத்துக்கு குரல் கொடுத்தவர் அவர் இல்லையா? இப்போ சிவாஜி கணேசன் அவர்களால் தான் டிஎம்எஸ் உங்களுக்கு பிடிச்சதா? கண்டிப்பாக. அவர்கிட்டயே சொன்னேனே, டிஎம்எஸ் சொன்னேன்ல, சரி, அவருக்கு குரல் கொடுத்ததுனால தான் உங்களை பிடிச்சது. உங்கள் குரலை கேட்கும் போது எனக்கு கண்ணு முன்னால் அவர் தான் தெரியாரு, சிவாஜி தான் தெரியுறாரு அப்படின்னு சொல்லி ஏதோ அவரே சொல்லியிருக்காரு. யாருக்காக படம் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் சொல்கிறார், யாருக்காக படம் ஓடிக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உயிர் கொடுத்து பாடினவன் நான். அவர் ஆக்ஷன் பண்ணிட்டு கைத்தட்டு தட்டுறாங்க. அவருடைய படம்ல எப்படி இருக்க பாருங்க. எவ்வளோ தான் இருந்தாலும் நான் அவர் வீட்டுக்கு போகும்போது நடந்த சம்மந்தம் கேட்டிங்கன்னா சிரிச்சிருவீங்க. இவர் உட்காந்துருக்காரு, அவர் பாட்டு பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறார் அவர் வீட்டில் டிவியில். நான் வாசலில் வந்து என்டர் பண்ணிட்டு பார்க்கேன், இவர் உணர்ச்சி வசமாக டிஎம்எஸ் பாடி எம்ஜிஆர் அங்கிட்ட அங்கிட்டுமா அந்த பாட்டை பாட இவர் ஒரு லுங்கி கட்டிட்டு பனியன் மாதிரி ஒரு இதை போட்டு கண்ணாடி போட்டு பாவம் உட்காந்துருக்காரு. அட பாவி சண்டாளா, பின்னால் எப்படி பாட்டை உயிரை கொடுத்து பாடுறீங்க ஐயா, ஒன்றும் தெரியாது எவ்வளோ பாடினா யாரும் பார்க்காம உட்காந்துருக்கேன். அப்படி ரசித்தேன் சார் நான். டிஎம் சௌந்தரராஜனை அடிக்கடி பார்த்தீங்க, பேசுனீங்க, அவரோட நட்போடு இருந்தீங்க. சிவாஜி கணேசனை பார்த்தீங்களா? சிவாஜி கணேசனை தனிப்பட்ட முறையில் நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலை. 2 தடவை தான் சந்தித்தேன். ஒன்று வந்து திரிசூலம் படம் இதுக்கு கூட்டத்தோட காங்கிரஸ் கட்சி பிரமுகர்களோடையும் ரசிகர் மன்றத்திலேருந்து போனதுனால அவர் அப்படியே பக்கத்தில் நின்று பார்த்துட்டு வச்சுட்டு பார்த்துட்டேன். தொடலாம் முடியல. நான் எம்ஜிஆருக்கு புரூக்லினில் ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் 2 பேருக்கு ஹோட்டல் சவேராவில் ஒரு பாராட்டு விழா அரசியல் பிரமுகர்களும் கலை உலக பிரமுகர்களும் நடத்தினாங்க. அந்த அம்மா இளமதி எல்லாம் அங்கே கமலஹாசன், இவங்க பாரதி ராஜா, பாக்யராஜ், இவங்கெல்லாம் வராங்க, உட்காந்துருக்காங்க.